Hello students, welcome to part-time class. Today நம்ம பார்க்க போறது 6ஆம் வகுப்புல இயல் 3ல இருக்க உரைநடை உலகம் தான் பார்க்க போறோம். கல்வி கண் திறந்தவர். கல்வி கண் திறந்தவர். யார் இந்த கல்வி கண் திறந்தவர் அப்படின்னா என்ன? அப்ப கல்விக்கு கண்ணு இருக்கா? அப்போ ஏன் அப்படி சொல்றாங்க? வாங்க பார்க்கலாம். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. கல்வி நிலையங்கள் எப்படி இருக்கு? ஒரு நாளைக்கு நம்ம காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே வருது. தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டிற்கு செல்வி கல்வி கற்றனர். அதன் பிறகு பொதுவாக ஓர் இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர். இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும். என்ன சொல்றாங்க? அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு டீச்சரோட வீட்டுல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க? அவங்களா போயிட்டு அங்கேயே தங்கி எல்லாருமே படிப்பாங்க. அதுக்கப்புறம் போக 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 என்ன ஆச்சு? ஆசிரியர் வீட்டுக்கு டியூஷன் எல்லாம் போறாங்க தெரியுமா? அந்த மாதிரி அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆசிரியர் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டுக்கு பசங்க வந்து அவங்க கத்துக்கிட்டு அவங்க போவாங்க. ஆனா இப்ப போக போக என்ன ஆயிடுச்சு? ஆசிரியர்கள் அவங்க ஒரு இடத்துக்கு வந்து பசங்களும் அங்க ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்து என்ன பண்றாங்க? கல்வி கத்துக்கிட்டு போறாங்க. அதுதான் என்ன ஆகுது? இப்ப இருக்க பள்ளிக்கூடங்கள். ஏன்னா ஆசிரியரும் வருவாங்க, மாணவர்களும் ஒரே இடத்துக்கு வருவாங்க. அங்க வந்து என்ன பண்றாங்க? அந்த கல்விய கத்துக்கிட்டு போறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? கத்துக் கொடுக்க வராங்க. முன்பு சில ஊர்களில் மட்டும் கல்விகள் இருந்தன. இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிக முன்பு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள் இருந்தன. இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது. இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள். என்ன சொல்றாங்க? அந்த காலத்துல எல்லாம் எங்கேயாச்சும் தான் இருக்கும். சில சில இடத்துல தான் இருக்கும். பெரிய இடத்துல மட்டும்தான் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு? நிறைய இப்ப நம்ம ஊர்லயே என்ன ஆயிடுச்சு? நிறைய பள்ளிகள் அங்கங்க திறந்து இருக்கு. நம்ம தானே பண்ண மாட்டோம், படிக்க தான் மாட்டோம். கரெக்ட் தானே? சரி. இப்போ வந்து அந்த மாதிரி எதனால இந்த கல்வி புரட்சி இந்த அளவுக்கு நம்மளுக்கு இவ்ளோ பள்ளிகள் திறந்து வச்சது யாரு? யாரு அவர் அப்படின்னு தானே பண்ண போறோம். நம்ம இதுல பார்க்க போறோம். நிகழ்வு 1. ஒரு கதை மாதிரி அவங்க குடுத்துருக்காங்க. நிகழ்வு 1 நாங்க நடக்கிற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் பார்ட். சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர். அவ்வழியே வந்த மகிழுந்து ஒன்று அங்கே நின்றது. அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினர். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினர். என்ன பண்றாங்கன்னா, சின்ன பசங்க எல்லாம் ஆடு மேய்ச்சின்னு போறாங்க. மகிழுந்துனா கார்ல ஒருத்தர் வராரு. ஒருத்தர் வந்தோடனே பண்றாரு, கார்ல இருந்து கீழே இறங்கி அந்த ஆடு மேய்க்கிற பசங்க கிட்ட உட்காந்து பேசுறாரு. என்னடா தம்பிகளா, பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க, ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டார். என்ன பசங்களா, ஸ்கூலுக்கு போகலையா? ஸ்கூலுக்கு போகாம ஆடு மேய்க்கிறீங்களே, ஏன் ஸ்கூல் வந்து இன்னைக்கு லீவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பள்ளிக்கூடமா? அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள். அப்படியா? உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நீங்க எல்லாரும் படிச்சுப்பீங்களா என்று கேட்டார் அவர். என்ன சொல்றாங்க அந்த பசங்க? பள்ளிக்கூடமா? அதெல்லாம் எங்க ஊர்ல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கிண்டலா சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன கேக்குறாரு? அப்படியா, சரி உங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா நீங்க கன்ஃபார்மா படிப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஓ படிப்போமே என்றன சிறுவர்கள். படிப்போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார் அவர். என்ன பண்றாரு அப்பதான்? அப்ப எல்லா ஊர்லயும் பள்ளிக்கூடம் இருந்தாதான் பசங்க படிப்பாங்கன்னு சொல்லி அவரு முடிவு எடுக்கிறாரு. பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்ற சென்றனர் அவர். அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவேதான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம். குழந்தைகள், நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? நீங்க தூரம் நடந்தால் களைச்சு போயிடுவீங்க. அப்புறம் படிக்க எங்க முடியும்? அதனால் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கும்னு திட்டம் பேசினார். என்ன சொல்றாரு? அதுக்கும் பாருங்க, அவரு ஒரு மேடைக்குள்ள ஒரு ஸ்கூலுக்கு போறாரு. அங்க ஸ்கூல்ல என்ன சொல்றாரு? நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்? 5,000 பள்ளிகள் ஓபன் பண்ண போறேன். ஏன்? எல்லாருக்குமே படிக்கணும். எல்லா பசங்களுக்குமே படிப்பு கிடைக்கணும். அப்புறம் அவர் என்ன சொல்றா பாருங்க, பக் ஆரம்ப பள்ளி அப்படின்றது அந்த சின்ன பசங்கலாம் படிப்பாங்க இல்லையா? எல்கேஜி, யூகேஜி. சாரி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th வரைக்கும் இருக்கிறது ஆரம்ப பள்ளி. நடுநிலை பள்ளி அப்படின்றது 10th வரைக்கும் படிக்கிறாங்க இல்லையா? 9th வரைக்கும், 10th வரைக்கும். அது எல்லாமே நடுநிலை பள்ளி. அப்புறம் உயர்நிலை பள்ளின்றது 11th 12th ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் இருக்குது. அதனால அவர் என்ன சொல்றாரு? 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி இருக்கும், 3 மைல் தூரத்துல நடுநிலை. அதுக்கப்புறம்
உங்களுக்கே புரிஞ்சிடும் இல்லையா? ஸோ தூரமா போனாலும் சைக்கிள் எடுத்துட்டு போவீங்க. ஸோ அதனால 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி இதுக்கப்புறம் அமைக்க போறேன். எல்லா பசங்களும் ஏன் கிட்ட கிட்ட வைக்கிறேன் அப்படின்னா, அவரும் அதுக்கு என்ன சொல்றாரு, நீங்க நடந்து போனீங்கன்னா களைச்சு போயிடுவீங்க. ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அதனால தான் இந்த மாரி முடிவுக்கு வரேன். அதையும் சொல்றாரு அவரு. பாத்தீங்களா? எவ்ளோ சிறப்பா பண்ணியிருக்காரு. அப்ப பாருங்க நிகழ்வு 3. பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்றச் சென்ற அவரை அழைத்தனர். அவர் ஏற்றும்போது அவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினார். அப்போது மாணவர் ஒருவன் மயங்கி விழுந்தான். அனைவரும் பதற்றம் அடைந்தனர். தண்ணீர் தண்ணீர் தெளிக்க அவனை எழுப்பினர். மயக்கம் தெளிந்த சிறுவனின் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். அவர் எதுவும் சாப்பிடவில்லை என்றான். அதற்கு அவர் ஏன் என்று கேட்க மாணவன் சாப்பிடும் ஏதும் இல்லை என்றும் பதில் கூறினான். இதற்கு பிறகு படிக்க மாணவர்களுக்கு ஒரு வேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார். பாருங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு இடத்துக்கு கொடி ஏத்துறதுக்காக கூப்பிடுறாங்க. இப்ப பாருங்க, நம்மளுக்கு என்ன ஆச்சு, சுதந்திர தினம் போச்சா, அப்ப நம்ம ஸ்கூல்ல என்ன பண்ணாங்க, கொடி ஏத்துனாங்க. தேசிய கொடி ஏத்தணுமா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவரு போறாரு. அப்ப என்ன நடக்குது, போகும்போது அவரும் என்ன பண்றாரு, அந்த ஃபிளாக்கு சல்யூட்லாம் பண்றாங்க. அப்போ அந்த நேரத்துல பார்த்தா ஒரு பையன் என்ன பண்றான், மயங்கி விழுந்துட்டான். என்னடா மயக்கம் விழுந்துட்டானேன்னு சொல்லி தண்ணி தெளிச்சு எழுப்பி என்ன பண்றாரு, என்னப்பா நீ சாப்பிடலையா காலைல அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. கேட்ட உடனே என்ன ஆகுது, அந்த பையன் இல்ல சார் சாப்பிட்றது எதுவுமே இல்லை, நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப சாப்பிட எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு மனசு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்ப எல்லாருக்கும் ஏன்னா வந்துட்டு சாப்பிடாம அந்த பையன் வரான் இல்லையா ஸ்கூலுக்கு, அப்ப எத்தனை பேர் சாப்பிடாம வருவாங்க, அந்த மயங்கி விழுந்ததால தான் தெரியும். நிறைய பேர் சாப்பிடாமலே இருப்பாங்கல்ல. அதனால அவரு ஒரு முடிவு வராரு, என்னது, இதுக்கப்புறம் ஒரு வேளை உணவாவது என்ன பண்ணணும், நம்ம பசங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிவு எடுக்கிறாரு. நிகழ்வு 4. பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அலுவலரிடம் பேசினார். இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் என்றார். மழை காலத்தில் மாணவர்களுக்கு பள்ளி வரமாட்டார்கள் ஐயா என்றார் அலுவலர். அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர். கல்வித்துறை விதியின்படி 3 மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாதே என்றார் அலுவலர்கள் கூறினர். அவர் முடிப்பதற்குள் நீங்க இந்த காட்டாற்றை காரணம் காட்டுங்க, இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க, நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர். என்ன சொல்றாரு, ஒரு நாள் பரமக்குடி தரப்பாலம் அந்த பாலத்துக்கு மேல போறாங்க. அப்ப பார்க்கும்போது அவர் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வெள்ளம் தண்ணி எல்லாமே வந்துட்டு இருக்கு. இப்ப வெள்ளம் வரும்போது நல்லா நடக்க முடியுமா, முடியாது. அதனால அவர் கேட்கிறாரு, சரி இங்க பள்ளிக்கூடம்லாம் இருக்குல்ல, பசங்க அப்ப எப்படிதான் நடந்து போவாங்க, எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, பக்கத்துல இருந்தவர், மழை பெஞ்சா பசங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பசங்களுக்கு போகலைன்னா என்ன ஆயிடும், படிப்பே வராது இல்ல, பசங்க எப்படி படிப்பாங்க. இவர் கேக்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, சரி அப்ப இந்த பக்கமே ஒரு ஸ்கூல் கட்டலாம்ல, பசங்க எதுக்கு அந்த பக்கம் போகணும், அப்ப இங்க இருக்க ஒரு பசங்களுக்கு இங்கே ஒரு ஸ்கூல் கட்டுங்க, எல்லாரும் ஈஸியா போவாங்க வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு என்ன பண்றாரு, அவர் என்ன சொல்றாரு, ஐயா இதுக்குள்ள என்ன இருக்கு, 3 மைலுக்குள்ளலாம் என்ன பண்ண முடியாது, இன்னொரு பள்ளி கட்ட முடியாதுல்ல, இன்னொரு பள்ளி பக்கத்திலே இருக்கு, இதுக்குள்ளேயே இப்படி இன்னொரு பள்ளியை ஸ்கூல்ல எப்படி கொண்டு வர முடியும், அதுக்கு அனுமதி தர மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த வெள்ளத்தை காரணமா சொல்லுங்க, இப்படி இருந்தா எப்படி போக முடியும்னு கேளுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், நான் கேளுங்க, அனுமதி தருவாங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த ஆளும் கிளம்பி போறாரு. ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா? பாத்தீங்களா, ஆடு மேய்க்கிற பசங்களை யாரை ஸ்கூலுக்கு அனுப்புனாங்கன்னு தெரியுமா? குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா? என்னது, இந்த மாதிரி பண்ணவங்க எல்லாம் உங்களுக்கு யார் தெரியுமா? அந்த நிறைய தூரம் நடக்கக்கூடாது, பசங்களுக்கு கிட்டேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமா? பள்ளிகளுக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா? சொல்லுங்க, யாரு? கல்வித்துறை விடுதலை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறந்து செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா? யாரு? அவர்தான் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனமாற பாராட்டப்பட்ட மறைந்த மேனான் முதல்வர் காமராசர். யாரு? காமராசர். அவர் என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க, பெருந்தலைவர், படிக்காத மேதை. அவர் படிக்கல, ஆனா இத்தனை பேர் படிக்கிறதுக்கு உதவியா இருக்காரு. படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி,
பங்காளர், தலைவர்களை உருவாக்கியவர். இப்ப புரியுதா? யாரு நம்மளுக்கு இந்த அளவுக்கு எல்லா ஸ்கூல்களையும் திறந்து ரொம்ப நம்ம இவ்ளோ ஹாப்பியா இவ்ளோ படிச்சு இவ்ளோ முன்னேறதுக்கு முதல் காரணம் காமராசர். காமராசரின் கல்வி பணிகள். காமராசர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 1000 தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். எனது அவரு முதலமைச்சரா வரும்போது 6000 கல்விகள் மூடிருந்துச்சாம். அது எல்லாமே அவர் வந்தோடனே என்ன பண்ணாங்க, எல்லாமே ஓபன் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு. மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். பள்ளிகள் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். என்ன சொல்றாரு, பசங்களுக்கு யூனிஃபார்ம் தரணும், இலவசமா கட்டாய கல்வினா இது இப்ப 9th வரைக்கும் எல்லாருமே படிச்சே ஆகணும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கட்டாய கல்வி எடுத்ததும் யாரா, காமராசர். அப்புறம் மதிய உணவு திட்டம், மதியம் சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொன்னதும் காமராசர். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள், கால்நடை மருத்துவ கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். என்னது, அந்த இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் மருத்துவ கல்லூரினா மெடிக்கல் காலேஜ், கால்நடைனா வெட்னரி காலேஜ், அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங்கான இன்ஸ்டிடியூட் எல்லாமே இவர் புதுசா தொடங்கி வைக்கிறாரு. தமிழ்நாட்டில் பல கிளை நூல்களை தொடங்கினார். அப்புறம் நூலகம்னா என்னது, லைப்ரரி. இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசரே ஆவார். இப்ப தெரிந்து கொள்வோம், பார்க்கலாமா? காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகிய அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. அது எப்போ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, 2/10/2000. காமராசர் பிறந்த நாளை ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அப்ப நம்ம பாருங்க, ஜூலை 15ஆம் நாள் இப்போ போச்சு இல்லையா. இப்ப நம்ம எங்க இருக்கோம், ஆகஸ்ட்ல இருக்கோம். ஜூலை 15ஆம் நாள் தான் கல்வி வளர்ச்சி நாளா அவரோட பர்த்டே டேட்டை கொண்டாடுறாங்க. இப்ப வாங்க சரியான விடையை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்ப்பது சிறுவர்கள் கூறிய காரணம். என்ன சொல்றாங்க, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆடு, காற்றாற்று. கோடிட்ட இடங்களை நிரப்புக. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்விற்கு பற்றி டேஷ் அறிமுகப்படுத்தினார். ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது, ஏன், அவன் நல்லா ட்ரெஸ் போட்டுன்னு வருவான், நம்ம நல்லா ட்ரெஸ் போட மாட்டோம். ஸோ அதனால என்ன கொடுத்தாரு அவரு, யூனிஃபார்ம், சீருடை திட்டம். அது இருக்கு பாருங்க, சீருடை திட்டம். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனமாற பாராட்டியவர் யார், தந்தை பெரியார். இதுல வந்திருக்கும் பாத்தீங்களா, தந்தை பெரியாரால் வந்திருக்கு பாருங்க, அதான் தந்தை பெரியார். சொற்றொடரில் அமைத்து எழுதுக. வகுப்பு, உயர்நிலை கல்வி, சீருடை. இதை என்ன பண்ணுங்க, நம்ம சொற்றொடரா எடுத்து எழுத போறோம். வாங்க எழுதலாம். வகுப்பு. அருண் 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றான். அந்த வகுப்பு அதற்கு பாருங்க. ஸோ அதை சென்டென்ஸா எடுத்து எழுதணும். உயர்கல்வி பயில ராமு சென்னைக்கு சென்றான். சீருடை. பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி பயில பள்ளிக்கு சீருடையில்தான் வர வேண்டும். புரிஞ்சுச்சா? என்னது, அந்த சொற்றொடர் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதுறது. குருவினா. காமராசர் காலத்தில் தொடக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை? காமராசர் காலத்துல என்னென்ன கல்வி நிறுவனங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதற்கு பாருங்க, மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள், கால்நடை மருத்துவ கல்லூரிகள், இது எல்லாமே. புரிஞ்சுச்சா?
இதுவும் எழுதிக்கோங்க. ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். காமராசர் முதல்வராக பொறுப்பேற்றும் கல்விக்காக செய்த முதல் பணியாது. முதல்ல பொறுப்பேற்றவுடனே அவர் என்ன பண்ணாரு? காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். புரிஞ்சுச்சா? இதுல இருந்து இது வரைக்கும் எழுதணும். அப்புறம் பாருங்க, சிறுவினா. காமராசரின் கல்வி பணிகள் குறித்து எழுதுக. கல்வி பணிகளை அவர் என்னென்ன பண்ணாருன்றத பாருங்க. மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி. இங்க இருந்து எடுத்து இது முடிய வரைக்கும் எழுதணும். இதுதான் சிறுவினா. புரிஞ்சுச்சா? சிந்தனை வினா உங்களுக்கான வினா. நீங்க தான் இதை எப்படி படிச்சு பார்த்து காமராசர் என்னென்ன திட்டங்கள் செஞ்சாரு, அவர் எப்படிலாம் நடந்துக்கிட்டாரு, அவரோட பேர்கள் என்ன அப்படின்ற எல்லாமே நீங்களா உங்களோட கிரியேட்டிவிட்டியா நீங்க எழுதுறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட தமிழ்ல இயல் 3ல இருக்க உரைநடை உலகம் முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் விரிவானம் அதுதான் பார்க்க போறோம். நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.